பக்கத்துல மாடு ஒன்று கண்ணு போட்டுருந்துச்சு. அதனால ஜெய்குட்டி குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சீம்பால் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. கண்ணு போட்ட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் கிடைக்கல, எல்லாம் கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால சீம்பால் கிடைக்கல. நமக்கும் அதனால தான் கொடுக்கலங்க. சீம்பால் எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும், அடிக்கடி நம்ம எதிர்பார்க்குற டைம் எல்லாம் கிடைக்காதுங்க. இருந்தாலும் ஆசை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சீம்பால் மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு சீம்பால் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு சம்மர் டைமில் அடிக்கடி ஜெல்லிலாம் கேட்பாங்க. சரி அது செய்யலான்னு சொல்லிட்டு அகர் அகர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் 40 ரூபாங்க. வெயிலுக்கு தயிர் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த குழந்தைங்க திடீர்னு இப்படி பிளானை சேஞ்ச் பண்ணதுனால அந்த 1 லிட்டர் பாலையும் வச்சு இன்னைக்கு கடம்பு பால் செய்யலான்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பாலை அடுப்பில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரையும் நம்ம வந்து சுண்டை காய்ச்சணும். 1 கப் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு அகர் அகரையும் இதில் சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிடணுங்க. இந்த ரோட்டு சைடெலாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால்னு சொல்லி விற்பாங்க. அது வந்து சீம்பால் கிடையாது, இந்த பால் தாங்க. இது பேர் தான் கடம்பு பால்னு சொல்லுவாங்க. எல்லா சீசன் டைம்லையும் எப்போ அந்த சீம்பால் கிடைக்குது நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அது வந்து சீம்பால் இல்லை, கடம்பு பால் அப்படின்னு. பால் நல்லா இப்படி சுண்டினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் போல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும், கட்டி ஆகிடும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கும் சீம்பால் சாப்பிடணும்னு நினச்சா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி குட்டிமாக்கும் ஜெயக்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள்.